ஆக்சுவலாக 0 to 100 வந்து Volkswagen 5.9 செகண்ட்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். ஈவன் நம்ம அஜித் சாரே வந்தால் கூட அவர் டிவிகே தலைவர் விஜய் கூட பார்த்தீங்கன்னா Volkswagen Golf GTI ஓட்டுறதுக்கு தான் இப்போ நாட்ராக்ஸ் ட்ராக்ல வந்திருக்கும். ஆக்சுவலாக மத்திய பிரதேசில் பீதாம்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இந்த ட்ராக்கை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு ஆட்டோமோட்டிவ் ப்ரூவன் ட்ராக். ஆக்சுவலாக இந்த ட்ராக் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டு கார் கம்பெனிகள் இந்த ட்ராக்ல தங்களோட காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் சேல் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ அதில் வந்து Volkswagen முக்கியம். ஃபர்ஸ்ட் கால்ஃபோட அவுட்லுக் பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன், இது பார்க்கறதுக்கு நம்ம குட்டி கார் அப்படின்னு தானே சொல்லுவோம் ஆனால் போலோ GTI ஒப்பிடும்போது. பட் வந்து இதோட லென்த் பாத்தீங்கன்னா 4289 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 4.25 மீட்டருங்க. ஹுண்டாய் கிரெட்டா இருக்குல்ல, அதோட வீல் பேஸ் லென்த்துக்கான அந்த காருக்கு இணையான லென்த் வீல் பேஸ்க்கான சமாச்சாரங்கள்லாம் இதுல இருக்கு. ஆனா இதை வந்து ஒரு ஹாட் ஹேட்ச் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். இதோட ஹெட்லாம்ப்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான். இதை வந்து IQ ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த எழுதியிருக்காங்க இன்டெலிஜென்ட் ஹெட்லைட்ஸ் அப்படின்னு வந்து இதை Volkswagen சொல்றாங்க. பட் LED 3D மேட்ரிக்ஸ் ஹெட்லைட் நைட்டு செம்மையா இருக்கு. அதுவும் இந்த கனெக்டிங் லைட் பார் இருக்குல்ல, செம்ம கியூட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸ் வச்சிருக்காங்க எக்ஸ் ஷேப்ல, இது பிரமாதமா இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நைட்ல இந்த Volkswagen லோகோ இருக்குல்ல, இது வந்து ஒரு இலுமினேட் ஆகுறது செம்ம கியூட்டா இருக்கு. ஹைட்டு தான் இதோட மேட்ரு, கொஞ்சம் வந்து அப்படியே குட்டியா செம்ம காம்பாக்டா இருக்கும். பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டயர்ஸ் தாங்க. இதுல பாத்தீங்கன்னா 225 செக்ஷன் டயர்ஸ் இந்த குட்டி காருக்கு. யோசிச்சு பாருங்க, அதுவும் 18 இன்ச் அலாய் வீல்ஸ், நல்லா 5 ஸ்போக்ல வந்து செம்ம ஸ்டைலிஷா கொடுத்துருக்காங்க. இது நம்ம டிரைவ் போகும்போது பாத்தீங்கன்னா கிரிப் எந்த இடத்துலயுமே மிஸ் ஆகாது. அதுதான் இந்த டயர்ஸோட ஒரு ஸ்பெஷல். GTI அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரெட் கலர் கார், அதனால உங்களுக்கு தெரியல. ஸோ இந்த ரெட் ஆக்சென்ட் இருக்குல்ல, அது இந்த பிரேக் கேலிப்பர்ஸ்க்கு அந்த ரெட் கலர். மொத்தம் வந்து 4 ஸ்ட்ரைக்கிங் கலர்ஸ்ல வந்து, மற்ற கலர்ஸ்ல வந்து இந்த ரெட் கலர் ஸ்ட்ரிப் வந்து தெரியும், பட் இதுல தெரியல. இது வந்து அடாஸ் லெவல்ல வந்து இருக்கு அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ரேடாருக்கான கேமராஸ் எல்லாம் இருக்கு. முக்கியமான விஷயம் இந்த ஸ்டெபிலிட்டி டைனமிக்ஸ் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றது பாத்தீங்கன்னா இந்த குறைவான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். 136 மில்லிமீட்டர் தான். ஸோ இது வந்து நம்ம ஊர் ஸ்பீட் பிரேக்கர்களுக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு தெரியல. 4 பேர் உட்காந்தீங்கன்னா ஜர்ரன் இறங்கிரும்னு நினைக்கிறேன். பட் ஹை ஸ்பீட்ல வேற லெவல்ல இருக்கு. அப்படியே ரியர் செக்ஷன் வந்தோம் அப்படின்னா இங்கே IQ ஹெட்லாம்ப்ஸோட அந்த ஆதிக்கம் தொடருது. இது வந்து செம்ம அப்படியே ஒரு ஐஸ் கியூப் ஷேப்ல அழகா கொடுத்துருக்காங்க பிரேக்கிங் லைட்ஸ் அப்படின்னு. அது மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டூயல் எக்ஸாஸ்ட் செம்ம ஸ்போர்ட்டிங்க. ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட்ல போட்டுட்டு ஆக்சலரேட்டர் மிதிச்சோம் அப்படின்னு வைங்களேன், டப்பு டப்புட்டு யாரோ கதவை தட்டுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த எக்ஸாஸ்ட்ல இருந்து அந்த பட்டாசு சத்தம் இருக்குல்ல, செமையா இருக்கும். இதோட ஹைட் இருக்குல்ல வந்து 1471 மில்லிமீட்டரு. ஸோ இப்படி கொஞ்சம் ஹைட் ஆனவங்கலாம் அப்படி ஸ்டைலா போஸ்ட் கொடுத்து நிற்கிறதுக்கு ரொம்பவே காம்பாக்டா இருக்கும். ஸோ இந்த குறைவான ஹைட்டு தான் வந்து ஸ்டெபிலிட்டிக்கு இன்னும் வந்து செமையா இருக்கும். ஸோ இது வந்து பெட்ரோல் டேங்க். ஆக்சுவலா ஜெர்மன் கார்ஸ்ல வந்து ரைட் சைடு தான் கொடுத்துருப்பாங்க. இது 45 லிட்டர் கெப்பாசிட்டி. பட் இது வந்து என்னதான் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் அடிச்சாலும் நீங்க வந்து பெட்ரோலை ஊத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ ஏன்னா GTIயே வந்து மைலேஜ் வந்து சிங்கிள் டிஜிட்ல கொடுத்ததா சொன்னாங்க. பட் இந்த GTI வந்து இன்னும் பவர் காட்டுது. ஸோ ரியல் டைம்ல எவ்வளவு கொடுக்குதுன்னு தெரியல. அப்படியே ரியர் செக்ஷன்ல இந்த லோகோவை ப்ரெஸ் பண்ணி பூட்டை திறந்தோம் அப்படின்னா 380 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ். ஸோ இது வந்து ஒரு SUVக்கு செடானுக்கு இணையான ஒரு பூட் ஸ்பேஸ் தான். பட் இதுவே வந்து நம்ம சீட்ஸை வந்து ரெக்ளைன் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களேன், ஃபுல்லா அப்படியே ஒரு என்ன சொல்றது, 2 பேர் வந்து படுத்துக்கிட்டு அப்படியே டிராவல் பண்ணலாம். அவ்வளோ இடவசதி கிடைக்கும். ஓகே, நான் பீஸ்ட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவன் வந்து இந்த அண்டர் த ஹூட்ல தான் இருக்கான், இதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கான். அங்க பாருங்க. கால்ஃப் GTI வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 100 PS பவர்ல தான் வந்துச்சு. 100 110 100 வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதுதான் வந்து அப்படி சிக்னிஃபிகண்டா ஒரு டிராஸ்டிக்கலா சேஞ்ச் ஆகி இன்னைக்கு 265 ஹார்ஸ் பவர்ல வந்து பெரிய காட்டுது. ஆக்சுவலா யோசிச்சு பாருங்களேன், ஒரு குட்டி காருங்க அதுக்கு வந்து 265 பவர் ஹார்ஸ் பவர் PS பவர்னா எப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படிங்க இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி க்ரூஸ்னு ஒரு செடான் இருந்துச்சு. ஸோ அது கூட ஒப்பிடக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா 167 ஹார்ஸ் பவர், அது வந்து பெரிய காரு.
ஸோ அதுக்கு அவ்வளோ பவர் அப்படின்னா அது ஒரு சின்ன காருக்கு இவ்வளவு பவருங்கும் போது அது ட்ராக்ல ஓட்டும் போது அதோட அருமை தெரியுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 370 நியூட்டன் மீட்டர் டார்க்கு, அதுலேயும் 2.0 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின், அதாவது டர்போ ஸ்ட்ராட்டிஃபைடு இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த ஜெர்மன் இன்ஜினியரிங் இருக்குல்ல, அந்த ரிஃபைன்மெண்ட் வந்து ஃபோக்ஸ்வேகனை எப்போ அடிச்சுக்கவே முடியாது. அதுவும் பில்டு குவாலிட்டி, ஸ்டெபிலிட்டி எல்லாமே அப்படிதான். இல்லை 7 ஸ்பீடு டிஎஸ்சி கியர் பாக்ஸு, ஐயோ நீங்கள் கியர் மாறுறதே தெரிலங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். கால்ஃப் ஜிடிஐயோட இன்டீரியர் ஆக்சுவலாக இதில் பெரிய அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா இந்த 12.9 இன்ச் டச் ஸ்க்ரீனு, அப்புறம் அந்த 10.25 இன்ச் டிரைவர் டிஸ்பிளே. ஸோ இது வந்து கான்ஃபிகரபிள் தான், சூப்பராகவே இருக்குது. அப்புறம் இந்த கியர் லீவருக்கு வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த ஸ்விட்ச் கியர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே இது ஒரு அழகான ஒரு விஷயங்க. கியர் லீவர் இல்லாமல் குட்டியாக அழகாக காம்பேக்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்டாப் பட்டன் இருக்குது. ஸோ பிரேக்கை மிதிச்சுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணோன்னா அது ஒரு முறை கேட்குறீங்களா? எப்படி இருக்குது வண்டி? சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் இங்கே எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கு, ஆட்டோ ஹோல்டு கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி சன்ரூஃபு இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பின்னாடி கார் ஃபுல்லாக போல் குட்டியாக தான் இருக்குது. ஸோ ரீடிங் லைட்ஸு எல்இடி தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா நார்மலான கன்வென்ஷனல் ஃபோக்ஸ்வேகன் கார்ஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பேடில் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இது இருக்குது. ஸோ இந்த வீலில் அப்படி இந்த ரெட் லைன் வந்து இங்கேயும் வந்து தொடர்றாங்க. ஆக்சுவலாக இங்கே ஜிடிஐ அப்படிங்கிற ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்போர்ட்டிங்கை உட்காந்தாலே. பட் வந்து இத்தனை லட்ச ரூபா காரில் வந்து நான் பவர்டு டிரைவர் சீட் தேடினேன். பட் வந்து லீவர் தான் இருக்குது. ஸோ இந்த லீவரை ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். அது மாதிரி வென்டிலேட்டர் சீட்ஸ்லாம் ஸோ நோ, அது வந்து இன்னும் கொஞ்சம் நாளாகும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்து இது வந்து சொஃபஸ்டிகேட்டடான கார் இல்லை, டிரைவிங் ஓரியன்டான கார் அப்படிங்கிறதுனால சில சொகுசான வசதிகள்லாம் இதில் எதிர்பார்க்க முடியாது. பட் ஸ்போர்ட்டி வந்து அங்கங்கே தெரிக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்பியன்ட் லைட்டிங் 30 கலர்ஸ் வந்து இருக்குங்க, அற்புதமான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸு. ஸோ இந்த சீட்டில் கூட ஜிடிஐ அப்படிங்கிற இந்த பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிகாலிட்டிக்காக அங்கங்கே இந்த பாட்டில் ஹோல்டர்ஸு, அப்புறம் வந்து இந்த ஆம்ரெஸ்ட்டு கீழே ஸ்பேஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வைக்கிறதுக்கு இடம். ஏன்னா வயர்லெஸ் சார்ஜிங் ஏறலன்னு பார்த்தா இதுக்கு கீழே அப்படி வச்சுக்கணும். ஏறுதா? ஓகே, ஏறுது. இங்கே வந்து 2 சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் லைட்டு ரொம்ப குட்டியாக இருக்குது, இதுவும் அழகாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இதில் அடாஸ் லெவல் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதாவது சேஃபஸ்ட்டு ஸ்போர்ட்டியஸ்ட் கார் அப்படிங்கிறது வந்து இந்த கால்ஃப் ஜிடிஐ தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து 5 டோர் ஜிடிஐ. 5 டோரில் ஜிடிஐ பார்க்குறதே பரவசம். முன்னாடி ஜிடிஐ வச்சுருந்தவங்களாம் 3 டோர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. பட் இந்த ஜிடிஐ கன்வென்ஷனல் ஒரு கார் மாதிரியே வந்து பிரமாதமாக இருக்குது. ஸோ இது ஃப்ரண்ட்டில் வந்து சீட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அதனால இப்படி இருக்குது. ஸோ லெக் ரூமு இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2627 மில்லிமீட்டர். ஸோ அதனால் போதுமான ஒரு வீல் பேஸ் தான். ஒரு செடானுக்கு என்ன வீல் பேஸ் உண்டோ அதுக்கு அது மாதிரியான ஒரு வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 0 to 100 வந்து ஃபோக்ஸ்வேகன் 5.9 செகண்ட்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். Wow. 267 தான் டாப் ஸ்பீடு. ஆக்சுவலா நம்ம ஊர்ல இந்த மாதிரிலாம் ரோடு இருந்துச்சு வைங்களேன், நீங்க டப்புனு ஒரு 3-4 மணி நேரத்துல மதுரை போயிட்டு வந்துடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஜிடிஐ தருது. ஆக்சுவலா இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் பென்ஸ் ஏஎன்ஜில வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் கால்ஃப் ஜிடிஐல நான் பார்க்குறேன், செம. ஓகே, இந்த ஃபோக்ஸ்வேகன் கால்ஃப் ஜிடிஐ வந்து நம்ம மெயின் ரோட்ல சிட்டிக்குள்ள எல்லாம் ஓட்டி பார்க்க சான்ஸ் கிடைக்கல. பட் வந்து இந்த ட்ராக்ல, அந்த நேட்ராக்ஸ் ட்ராக் பத்தி நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன். இது சென்ட்ரல் கவர்மெண்டோட இந்த ஆட்டோமோட்டிவ் ப்ரூவன் டெஸ்ட் ட்ராக்ல பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம அஜித் சாரே வந்தால் கூட அவர் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் ஓட்ட முடியும். அவரே இந்த ட்ராக்ல ஓட்டிருப்பாரான்னு தெரியுது. ஸோ அந்த பெருமை நமக்கு கிடைச்சிருக்கு. அதை தாண்டி கால்ஃப் அப்படிங்கிற ஒரு பெருமை இந்தியாவுக்கு வந்ததும் நான் வந்து ஒரு ப்ரௌடாக தான் நினைக்கிறேன். ஸோ இந்த செக்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு போட்டியாக வந்து மினி கூப்பர் எஸ் தான் இருக்கு. பட் அந்த கியூட்டான ஒரு கார்ல இந்த அளவு ஒரு ஹாட்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குமானா தெரியல. அதை விட இதுல பவர் வந்து தெரி காட்டுது. பட் மினி கூப்பர் எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரஸ்டீஜியஸ் கார் அப்படின்னு சொல்லலாம்.
சொல்லலாம். இப்போ நம்ம விஐபிஸ்லாம் நிறைய அந்த கார் வாங்குறத நான் பார்த்திருக்கேன். ஈவன் நம்ம டிவிகே தலைவர் விஜய் கூட பாத்தீங்கன்னா மினி கூப்பர்ல தான் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணுவாரு. ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த கால்ஃப் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கார் தான், பட் ப்ரெஸ்டீஜியஸ் காரா அப்படின்னு வந்து நீங்க சொல்லுங்க. இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா அதுக்கு காம்படிட்டிவா தான் வந்திருக்கு. இதோட ஆண்டோட பிரைஸ் அநேகமா வந்து ஒரு 50ல இருந்து 55 வரும்னு வைங்களேன். இந்த குட்டியான ஒரு ஹேட்ச்பேக்கு 50-55 லட்சம் ரூபாய் ஒர்த்தா அப்படிங்கறது வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ கோல்ஃப் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் எங்களுக்கு தேவை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.